எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஸ்மைலி பேசிட்டு இருக்கேன். டெய்லியும் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கே மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 3 நாள், 4 நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு தனி ரீசன் இருக்கு. அந்த ரீசன தனியா ஒரு வீடியோவா உங்களுக்கு சொல்றேன். அதாவது அடுத்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா, அத பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது வேற ஒரு கன்டென்ட் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஒரு காரணத்தினால, அப்படியே அத ஓரங்கட்டிட்டு அந்த கன்டென்ட்குள்ள போயிருவோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே ஏதோ ஒரு அவசரமான ஒரு விஷயம் இருக்கும். ஏதோ ஒண்ணு. ஆ ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் எங்கேயோ ஒரு இடத்துல டிலே ஆகுறனால, வேற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதில போய் அவசரமா நிக்கணும்னு நெனைப்போம். புரியலையேப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். காலையில 9:30க்கு ஆஃபீஸ்ல இருக்கணும். அதாவது 9:15க்கு ஒரு ட்ரெயின் வேளச்சேரியில போய் புடிச்சா, கரெக்ட்டா 9:35க்கு இறக்கிடுவான். ஒரு 5 நிமிஷம் கிரேஸ் டைம் அப்படி இப்படின்னு போயிரலாம் உள்ளார கரெக்ட்டா இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் டைம். இதுக்கு நான் போய் புடிக்கணும்னு சொல்லி அவசரப்பட்டு என்ன பண்ணுவேன்னா, காலையில இங்கேருந்து கிளம்பி அவசர அவசரமா வண்டி எடுத்துட்டு, இருக்கிற எல்லா சந்து பந்துலயும் ஓட்டி, எடுத்து அங்க கொண்டு போய் நிப்பாட்டி குடுகுடுன்னு ஓடி போய் புடிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் இதுல ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் முன்னாடி நான் கிளம்பியிருந்தேன் அப்டின்னா, இவ்ளோ அவசரப்படணும்னு அவசியம் இல்ல. ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம் முன்னாடி கிளம்புனா, 8:55க்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். அத போயிட்டு ஈஸியா புடிச்சிடலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி, ஓகே நம்ம இந்த கடைசி நிமிஷத்துல கூட போய் புடிச்சிடலாமே! இந்த கடைசி 1 நிமிஷம் இருக்கே! இல்லன்னா இத விட்டா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமே! அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம்? அவசர அவசரமா ஒரு விஷயம் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னா, திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல விபத்தா போய் முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இந்த 9:35 ட்ரெயின் நான் புடிக்க போறேன். ஆனா, வீட்லருந்து கிளம்புறது பார்த்தீங்கன்னா, ஒரு 8:50 8:45 ஒரு 20 மினிட் டிராவல். கொஞ்சம் நிதானமா போயிட்டு ஒரு 8:55 9:05ன்னா 9:05க்கு நான் வேளச்சேரி ரீச் பண்ணிர்றோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அமைதியா உட்காந்துட்டு நம்ம போலாம். ஆனா, அந்த ஒரு 10 நிமிஷம் எங்கேயோ ஒரு இடத்துல அட்ஜஸ்ட்மென்ட் ஆயி, அந்த 10 நிமிஷம் நான் டிலேயா போறேன்னு வச்சுக்கோங்களேன், அவசர அவசரமா ஓடணும். ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா ஓடி போய் புடிக்கிறேன்னு ஓடணும். அங்க போயிட்டு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? யார் பதில் சொல்றது? இல்ல இங்கேருந்து அந்த வண்டியில போகும்போதே ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருச்சுன்னா, அந்த 5 நிமிஷம் தாங்க. நம்ம லைஃப்ல நம்ம யோசிக்கிற அந்த ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஆனா, அந்த 5 நிமிஷத்த தான் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகலாம். ஏன்னா நைட் நான் தூங்குறதுக்கு லேட் ஆகலாம். நைட் நான் தூங்குறதுக்கு லேட் ஆனனால, மார்னிங் நான் எந்திரிக்க லேட் ஆகி, கடைசியில அந்த 5 நிமிஷத்த நான் தூக்கத்தில அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த தூக்கத்தில அட்ஜஸ்ட் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, கடைசியில வினையா முடியும். நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, எங்க நம்ம லேக் ஆகுறோம்? எதுக்கு டிலே ஆகுது? அப்டிங்கிறத யோசிக்கணும். அத சரி பண்ணணும். ஆனா, அத விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வேள நீங்க லேட் ஆவுது, ஒரு வேள ஒரு விஷயத்த நீங்க மிஸ் பண்ண போறீங்க. ஒரு வேள உங்க உயிர விட அது பெரிய விஷயமே கிடையாதுங்கிற பட்சத்தில, கண்டிப்பா அது இருக்க முடியாதுல்ல. இப்போ அந்த விஷயத்துல நீங்க லேட்டா போனாலோ, டிலே ஆனாலோ, தப்பானாலோ கவலையே படாதீங்க. என்ன ஆனாலும் பரவால்ல. லேட்டா கூட நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற அந்த மனசு அப்படி அந்த தலையில அந்த ஒரு கணத்த மட்டும் ஏத்திட்டு, லேட்டா கூட நான் போய்க்கிறேன். ஆனா, கரெக்ட்டா பொறுமையா பிரச்சனை இல்லாம போறேன். ஏன்னா நம்ம அவசரமா போறோம். ரோட்ல நம்ம சீக்கிரம் போகும்போது, வண்டியில நம்ம போகும்போது, திடீர்னு ஏதோ ஒரு அவசரத்துல மாத்தி எதையாச்சும் ஒண்ணு பண்ணி, அது நமக்கும் பிரச்சனை ஆகலாம். இல்ல நமக்கு எதிரா இருக்கிறவங்க யாரா வேணா இருக்கட்டும். அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து. ஸோ, நம்ம வண்டி ஓட்டு போறோம் அப்டின்னாலும், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏற போறோம் அப்டின்னாலும், நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம விட்டுறலாம். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல குடுகுடுன்னு ஓடி இந்த ட்ரெயின புடிச்சிடணும் அப்டின்னு சொல்லிட்டு ட்ராக்லாம் எகிறி குதிச்சு டக்குனு மோதுறதா இருக்கட்டும், அது புடிச்சு கம்பியில எப்படியாச்சும் தொங்கிட்டு போறதா இருக்கட்டும், இல்லன்னா அந்த கம்பிஸ்லேருந்து ஸ்லிப் ஆகி கீழ விழுந்து மண்டையில அடிபட்டவங்களா இருக்கட்டும். இப்படி ஏகப்பட்ட விஷயத்த இப்ப ரீசென்ட்டா நானே பார்த்தனால, அந்த ஒரு 5 நிமிஷம், இல்ல அந்த ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரெயின்ல போறதுல என்ன ஆயிறப்போகுது? ஒரு வேள ஒரு வேள ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ஆகும்? ஆனா என்னவா இருந்தாலும், நம்ம உயிர் தானே நமக்கு முக்கியம். அது தாண்டி எந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம்? எதுவுமே இல்லல்ல. ஸோ, உங்க உயிர விட வேற எந்த விஷயமே முக்கியம் இல்ல. அதனால தயவு செஞ்சு 5 நிமிஷம், இல்ல 10 நிமிஷம் ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆயிருச்சு. ஆனா, இந்த 5 நிமிஷத்துல நம்ம புடிச்சுட்டா, நம்ம கரெக்ட்டா போய் ரீச் ஆயிரலாம். அதுக்கு வேண்டி உசிரையும் விட வேகமா போய் ஏறலான்னா, வேணாம். அது போகட்டும். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம். அப்படி மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம லேட் பண்ணது நம்மளோட தப்பு. ஆனா, நாளைக்கு இருந்து லேட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அது வாழ்நாள் ஃபுல்லா நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா, இன்னைக்கு அந்த 5 நிமிஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, ஓகே விட்டுறலாம். பிரச்சனையே இல்ல. யார் என்ன வேணா சொல்லட்டும். போனதுக்கப்புறம் மேனேஜர் திட்டுறாங்களா திட்டட்டும். டீச்சர் திட்டுறாங்களா திட்டட்டும். இல்ல ஃபைன் போடுறாங்களா?
போடட்டும். அந்த காச என்னைக்கு வேணா நம்ம வாங்கிடலாம். போன சேலரிய என்னைக்கு வேணா நம்ம வாங்கிடலாம். ஆனா, ஒரு கில்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு, அது மூலியமா வரும் பார்த்தீங்களா ஒரு கில்ட்டு. அந்த கில்ட்டையும் நம்மளால என்னைக்குமே சரி செய்ய முடியாது. நமக்கும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் ஒரு மாரி கில்ட்டா இருக்கும்ல. அதையும் நம்மளால சரி செய்யவே முடியாது. அதனால நம்ம உயிரும் நமக்கு முக்கியம். அதே மாரி எதிர்ச்சியா ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு எதிரா இருக்கவங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால முக்கியம் தான். ஏன்னா, நமக்கு தெரியாது. நம்ம பண்ற இம்பேக்ட் அவங்கள ஏதாச்சும் ஒண்ணு பாதிச்சாலும் அது பிரச்சனை தான். நம்மளும் யாரையும் எதையும் பண்ணிறக்கூடாது. நமக்கும் எதுவும் ஆயிறக்கூடாது. இப்போ சொல்லக்கூடியது ஒண்ணே ஒண்ணு தான். ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது 5 மினிட், 10 மினிட்ஸ் லேட்டுங்கிறது தப்பு கிடையாது. ஆனா, நம்ம உயிரோட எதுவுமே பெருசு கிடையாது. ஸோ, நீங்க லேட்டா போனாலும் சரி, அது மூலியமா காசு போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. ஓகே. இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு லேட்டா போயிட்டோம். இன்னைக்கு லேட்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள்ல சீக்கிரம் தூங்குறோம், காலைல எந்திரிக்கிறோம், பங்க்சுவாலிட்டியா இருக்கிறோம், கரெக்ட்டா இருக்கிறோம். இத மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கலாம். ஓகேவா? நானும் அப்படி இருக்கிறேன். நீங்களும் அப்படி இருங்க. சீக்கிரம் தூங்கலாம். குட் நைட்.